கல்லூரிகளுக்கான செமஸ்டர் தேர்வுகள் தேர்தலுக்கு முன்பாகவே நடத்தப்படும் என உயர்கல்வித்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன் தெரிவித்திருக்கக்கூடிய அந்த அன்னைச்செய்தி வெளியாகியிருக்கிறது. முன்கூட்டியே கல்லூரிகளுக்கு தேர்வுகள் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த அன்னை செய்தி. கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். ராஜேஷ், விரிவான விவரங்கள். வணக்கம். நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே கல்லூரி செமஸ்டர் தேர்வுகளை நடத்துவதற்கான வாய்ப்பு இருப்பதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். சென்னை தலைமைச் செயலகத்தில் உயர்கல்வித்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது செய்தியாளர்களுடைய கேள்விக்கு பதிலளிக்கும் போது நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற இருக்கின்றது, ஏப்ரல் மாத இறுதியில் தமிழ்நாட்டில் இந்த தேர்தல் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. அந்த தேதி என்பது இன்னும் அறிவிக்கப்படவில்லை. தேதி அறிவிக்கப்படும் போது அது குறித்து உறுதியான முடிவு எடுக்கப்படும் என்று அமைச்சர் ராஜகண்ணப்பன் தெரிவித்திருக்கின்றார். அதாவது இந்த தேர்தலும் தேர்வுகளும் செமஸ்டர் எக்ஸாமும் பாதிக்கப்படாத வகையில் தமிழக அரசு முடிவெடுக்கும் என்று அமைச்சர் ராஜகண்ணப்பன் தெரிவித்திருக்கின்றார். அதாவது நாடாளுமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டால் அந்த எக்ஸாம் இந்த எலெக்ஷனுக்கு முன்பாகவே எக்ஸாம்ஸ் நடத்தப்படும் என்று அமைச்சர் ராஜகண்ணப்பன் தெரிவித்திருக்கின்றார். தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலே லட்சக்கணக்கான மாணவர்கள் உயர்கல்வியில படித்து வருகின்றார்கள். பொறியியல், அதே போல மருத்துவம், சட்டம், கலைக்கல்லூரி உள்ளிட்ட பல விதமான கல்லூரிகளிலே லட்சக்கணக்கான மாணவர்கள் படித்து வரக்கூடிய சூழ்நிலையில் இது ஒரு முக்கியமான தகவலாக பகிரப்பட்டிருக்கின்றது. ஏனென்றால் தேர்தல் நேரத்திலே இந்த செமஸ்டர் எக்ஸாம்ஸும் நடைபெறக்கூடிய சூழல் ஏற்பட்டால் அது மாணவர்களுக்கு சிக்கலாக அமையும் என்பதனாலே தேர்தலுக்கு முன்கூட்டியே செமஸ்டர் எக்ஸாம்களை முடிப்பதற்கு திட்டம் இருப்பதாகவும், ஆனால் தேதி, அதாவது இந்த எலெக்ஷன் டேட் எப்போது என்று அறிவித்தால்தான் அதற்கேற்ப நாங்கள் முடிவெடுப்போம் என்றும் அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். செமஸ்டர் தேர்வுகளை பொறுத்தவரையிலே வழக்கமாக ஏப்ரல், மே மாதங்களில் நடைபெறுவது வழக்கம். எனவே இந்த ஆண்டு சற்று முன்னதாக ஒரு 10-15 நாட்கள் முன்னதாகவே நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.